ஹாய்ப்பா! இன்னைக்கு எக்ஸலோடைய ஒரு ஷார்ட்கட் பார்க்க போறோம். இப்ப இதுல நான் பாருங்க, ஒவ்வொரு செல்லுலயும் நான் டேட்டா வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல A1லேருந்து A4 வரைக்கும் டேட்டா இருக்கு. அதே மாரி B1லேருந்து B4 வரைக்கும், C1லேருந்து C4 வரைக்கும் டேட்டா இருக்கு. D1லேருந்து D4 வரைக்கும் டேட்டா இருக்கு. இப்போ இந்த டேட்டாவ ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈக்குவல் டூ சம் அதுக்கப்புறம் ரேஞ்ச செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட் பண்ணலாம். அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எந்த செல்ல வச்சு ஃபார்முலா போடுறோமோ அதில் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் ஃபார்முலாவே போடாமல் வெறும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியே நான் மேலே இருக்கக்கூடிய டேட்டாவை ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஜஸ்ட் நான் A1 செல்லுலேருந்து D4 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அப்படியே A5 B5 C5 D5 இந்த ரேஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா A1லேருந்து A4 வரைக்கும் ஆட் ஆகி A5ல பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்ம ஆல்ட் ஈக்குவல் டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட் ஆகி நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஆகுது. இதுவே எனக்கு ரோ வைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாமே எனக்கு ஆட் ஆகி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுறப்ப காலத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். சேம் ஃபார்முலா ஆல்ட் ஈக்குவல் டு அப்படி கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக ஆட் ஆகி காலத்தில் வந்திருக்கு. செகண்ட் ரோ ஃபுல்லாக ஆட் ஆகி காலத்தில் வந்திருக்கு. ஸோ ஆல்ட் ஈக்குவல் டு ஸோ ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சம்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரிக்ஸ் இன் எக்ஸல். ஸோ வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.